ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 1 முதல் 4 வரை, 8 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, எம்மை நீக்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ராயலின் ஆயரை செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். கடவுளே, எம்மை நீக்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை நீக்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைத்திரு வசனங்கள் 7 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேளையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரோ பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே,
பழைய ஏற்பாட்டில் காணப்படும் ஒரு அற்புதமான பகுதி இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் எந்த அளவிற்கு தனது மக்கள் மீது ஏக்கம் கொண்டு அவர்களை அன்பு செய்கிறார் என்பதை தத்ரூபமாக விளக்குகின்ற பகுதி இது. ஓசேயாவின் இறைவாக்கின் பின்னணி என்ன என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த பகுதியின் மகத்துவம் இன்னும் தெளிவாக விளங்கும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டுதோறும் சுக்கோத் என்ற விழாவை கொண்டாடினர். சுக்கோத் விழாவின் நோக்கம் என்னவென்றால், எகிப்திலிருந்து வெளியேறிய தங்கள் மூதாதையர் பாலைவனத்தில் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதையும் அவர்களை இறைவன் எப்படியெல்லாம் வழிநடத்தினார் என்பதையும் நினைவு கூறுவதாகும். அதாவது இஸ்ரேல் மக்கள் மீதான இறைவனது அளவு கடந்த அன்பை நினைவு கூறும் விழாதான் சுக்கோத் விழா. இஸ்ரேல் மக்களோ இந்த விழாவை சடங்காச்சாரமாக கொண்டாடினர். யாவே இறைவனுக்கு மட்டும் பிரமாணிக்கமாக இருப்பதாக இந்த விழாவில் வாய்ப்பாட்டு பாடிவிட்டு வேற்று தெய்வங்களை வழிபட்டனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இஸ்ரேல் மக்கள் மீதான தன் பேரன்பை இறைவன் மீண்டும் அவர்களுக்கு ஓசேயா இறைவாக்கினர் வழியாக நினைவூட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திற்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. கடவுள் இங்கு ஒரு தாயாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நடைபயிற்றுவிப்பது, கையிலேந்தி தாளாட்டுவது, உணவு ஊட்டுவது, பரிவு கொள்வது, இரக்கத்தால் பொங்கி வழிவது, எளிதில் மன்னிப்பது ஆகியவை வழக்கமாக தாய்மார்கள் செய்யக்கூடிய காரியம் என்பது நமக்கு தெரியும். மேற்கண்ட அத்தனை காரியங்களையும் இறைவன் இஸ்ரேல் மக்கள் மட்டில் செய்ததாக சொல்கிறார். எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே என்றும், பரிவு என்னும் கட்டுக்களால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன் என்றும், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன், என் இரக்கம் பொங்கி வழிகின்றது, எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன் என்றும் இறைவன் சொல்வது தாயின் குரலைத்தான் அதிகமாக எதிரொலிக்கின்றது. கடவுளை ஓர் ஆணாகவே பார்த்து பழகி போன சமூகம் யூத சமூகம். ஆனால் கடவுளோ தான் ஆண் பெண் பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்ற செய்தியையே இன்றைய முதல் வாசகம் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு ஒரு தாயாகவும் தாய்க்கு மேலாகவும் தன் மக்கள் மீது பேரன்பு கொண்ட இறைவன் அந்த அன்பின் மனித உருவாக இந்த உலகிற்கு அனுப்பியது தன் மகன் இயேசு கிறிஸ்துவை. இயேசு தான் சென்ற இடமெல்லாம் இறைவனின் இத்தகைய பேரன்பை தான் பறைசாற்றினார். இறைவனின் இத்தகைய பேரன்பையே அவர் நற்செய்தி என்றும் அழைத்தார். இந்த நற்செய்தியை பறைசாற்றவே தன் சீடர்களை அனுப்பினார். இன்றைய நற்செய்தி, இயேசு தன் சீடர்களை அனுப்பிய பொழுது 3 காரியங்களை கொடையாக கொடுக்க அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். முதல் கொடை நம்பிக்கை. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற வார்த்தைகள் மூலம் சாதாரண வெகுஜன மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். ரோமையர் அரசியல் அடிமைத்தனத்தாலும் யூத மத அடிமைத்தனத்தாலும் வாழ்க்கையே போயிற்று என்று விரக்தியின் விளிம்பில் இருந்தவர்களுக்கு அவர் கொடுத்த முதல் கொடை நம்பிக்கை. இரண்டாவதாக, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதனுடைய வெளிப்பாடாக நோய் நொடிகளை குணமாக்கவும், இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யவும், பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு அருளிய 3வது கொடை அமைதி. செல்லும் இடமெங்கும் அமைதியை வாழ்த்தாக கொடுக்க சொன்னார். அன்புக்குரியவர்களை, மேற்கூறிய 3 கொடைகளுமே அவர் இறைவனின் பேரன்பை மக்களோடு பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட முயற்சியை அன்றி வேறில்லை. ஜெபம். இறைவா, உமது அன்பை உணராத வரை எம் வாழ்வில் ஆழமும் அர்த்தமும் இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன்.